அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, நண்பன் இன்றி உலகத்தில் வாழ்வது கடினம். நட்பின்றி நாம் உலக வாழ்வில் இயங்க இயலாது. உறவுகள் இல்லாத மனிதர்கள் கூட உண்டு. அவர்களை அனாதை என்று நாம் அழைப்பதுண்டு. ஆனால் நண்பர்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. இருக்க வேண்டும் நண்பர்கள். ஆனால் எப்படிப்பட்ட நண்பர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றால், நமக்கு நல்லுரை கூறக்கூடியவர்களாக, நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக, நாம் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுபவர்களாக நண்பர்கள் இருக்க வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்கின்ற புகழ்மிக்க ஒரு கலீஃபா இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தார். டமாஸ்கஸ் சிரியாவை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி நடத்தியவர். நேர்மையான ஆட்சியாளர். அவருடைய நேர்மைக்கு பரிசாக வரலாறு இரண்டாம் உமர் என்று அவருக்கு ஒரு பெயரை சூட்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான மாமனிதர் அவருடைய வாழ்வின் எந்த பகுதியிலும் யாரும் அவர் மீது விரல் நீட்டி குற்றம் சொல்லிவிட முடியாதபடி ஒரு ஒழுக்கமான எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்தான். அவர் தன்னுடைய நெருங்கிய கூட்டாளி ஒருவரை அழைத்து அவரை தன் பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு அவரிடத்தில் சொன்னார், இதா ரஐத்தனி வலல்து தரீக், நான் தவறான பாதையிலே செல்ல நீ கண்டால் என்னுடைய ஆடையை கொத்தாக பிடித்து, என்னுடைய மேல் சட்டையை கொத்தாக பிடித்து இழுத்து என்னை ஒரு உலுக்கி என்னிடத்தில் நீ சொல்ல வேண்டும், உமரே, நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள், நீ ஒரு நாள் மரணமடைய போகிறாய் என்று என்னை பார்த்து நீ சொல்ல வேண்டும், சரிதா என்று தன்னுடைய நண்பனிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் என்று வரலாற்றின் வரிகள் சொல்லி காட்டுகின்றன. நண்பர்கள் பல வகையாக இருக்கலாம். வரலாற்றிலே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். உக்பத் இப்னு அபி முஐத் என்று மக்காவிலே ஒரு மாமனிதர் இருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர், செல்வச் சீமான். மக்களுக்கு அடிக்கடி அவர் விருந்து வைப்பார், உபசரிப்பார். வெளியூரிலிருந்து எப்போதெல்லாம் அவர் லாபம் ஈட்டிக் கொண்டு அந்த வியாபார பயணத்தை முடித்து கொண்டு மக்காவுக்கு திரும்பி வருகிறாரோ அப்போதெல்லாம் அவர் தன்னுடைய நெருங்கிய கூட்டாளிகளுக்கு விருந்து வைப்பார். அப்படியும் ஒரு நாள் அவர் விருந்து வைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அவர் அழைத்தார். அப்போது அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் அவர் அழைப்பின் பேரில் விருந்துக்கு சென்றார்கள். அவர் ரொம்ப கண்ணியமான ஒரு மனிதர். இவர் சொன்னால் அந்த ஊரில் சில பேர் கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நாம் நேர்வழியின் மார்க்கத்தை எடுத்துரைத்து விட்டால், அவர் நேர்வழி பெற்று விட்டால், அவரை பார்த்து கொஞ்சம் பேர் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு ஏற்படும் என்று கருதிய பெருமானார் அவருக்கு அன்பால் ஒரு வலை விரித்தார்கள். சொன்னார்கள், உக்பா, நீங்கள் என்னை அன்போடு அழைத்திருக்கின்றீர்கள். இந்த விருந்தை நான் சாப்பிடத்தான் வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் இறைவனுடைய திருத்தூதராக என்னை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் இந்த விருந்தை சாப்பிடுவேன், இல்லை என்றால் சாப்பிட மாட்டேன் என்று செல்லமாக அவரிடத்தில் ஒரு அன்பு வலையை விரித்தார்கள். அவர் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொண்டார். அவர் உடனே, என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டு வீட்டில் கை நனைக்காமல் உணவு உண்ணாமல் என்னுடைய நண்பர் வெளியிலே செல்வது எனக்கு அவமானம் என்று கருதிய அவர் சொன்னார், நான் உங்களை
எல்லாம் வல்ல இறைவனின் திருத்துதராக ஏற்றுக்கொண்டேன் என்று மகிழ்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்தை சாப்பிட்டு விட்டு வெளியிலே வந்தார்கள். சில நாட்கள் 1-2 நாட்கள் கழிந்தன. உக்பாவினுடைய நெருங்கிய கூட்டாளி உபை இப்னு ஹலஃப் அங்கே வருகை தருகின்றார். வருகை தந்து நண்பனிடத்திலே கேட்கின்றார், என்ன நீ ஏதோ புதிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டதாக நான் கேள்விப்பட்டேனே, உண்மையா என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. நபிகள் நாயகம் அவர்களை நான் அழைத்திருந்தேன். உணவு சாப்பிடுவதற்கு அவர்கள் மறுத்தார்கள். அவரை என் வீட்டுக்கு அழைத்து அவர் கை நினைக்காமல் போனால் எனக்கு அவமானம் அல்லவா, நான் பெரிய மனிதன் அல்லவா? எனவே அவருக்கு நான் உங்களை ஏற்றுக்கொள்வதாக சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான் நடந்தது என்று சொன்னார் உக்பா. உபை அதை பெரிய ஒரு அவமானமாக கருதி எடுத்துக்கொண்டார். என்னுடைய நண்பர் புதிய மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பதா? நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நண்பா, நீ உடனடியாக இங்கிருந்து செல், நபிகள் நாயகம் அவர்களுடைய முகத்திலே காரி உமிழ வேண்டும், அதன் பிறகு திரும்பி வா, அப்போதுதான் நம்முடைய நட்பு தொடரும் என்றார். உக்பா உபையின் நட்பு அவருக்கு தேவைப்பட்டது போல் இருக்கிறது. வெளியிலே சென்றார், நபிகள் நாயகம் அவர்களை சந்தித்தார். அவர்கள் எதிர்பார்க்காதபடி அவருடைய முகத்திலே அவர் உபையின் ஆசையை நிறைவேற்றினார். நபிகள் நாயகம் அவர்கள் அளவு கடந்த மன வருத்தத்துக்கு ஆளானார்கள். சொன்னார்கள், காலச்சக்கரம் இப்படியே நின்று விடப் போவதில்லை, காலச்சக்கரம் சுழலும் போது நான் உன்னை வெல்வேன் என்று சொன்னார்கள். இங்கே நாம் புரிந்து அவர்கள் வென்றார்கள். பத்ர் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் அவர்கள் வென்றார்கள். உக்பா கைதியாக பிடிக்கப்பட்டார். அவருடைய வரணம் வேறு மாதிரியாக இருந்தது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு ஆபத்தில் உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிற போது அதை சுட்டி காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதை போல நம்முடைய நற்செயல்களை பாராட்ட வேண்டும். நல்ல நண்பன் கண்ணாடியை போன்றவன், முகம் பார்க்கும் கண்ணாடியை போன்றவன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கண்ணாடி என்ன செய்யும்? நீங்கள் முன்னாலே போய் நின்றால், நீங்கள் அழகாக இருந்தால் அழகாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு காட்டும். அழகற்று இருந்தால் நீங்கள் அழகற்று இருக்கிறீர்கள் என்று சொல்லும். மிகைப்படுத்தி சொல்லாது, குறைத்து சொல்லாது, கூட்டியும் சொல்லாது, சரியாக சொல்லும். உள்ளதை உள்ளபடி சொல்லும். அதுதான் கண்ணாடி. ஒரு நல்ல நண்பன் கண்ணாடியை போல் இருக்க வேண்டும். குறைகளை சொல்ல வேண்டும், நிறைகளை பாராட்ட வேண்டும், வரம்பு மீறி சொல்லக்கூடாது. எப்போதெல்லாம் கண்ணாடிக்கு முன்னால் வந்து இருக்கின்றானோ அப்போதெல்லாம் கண்ணாடி சொல்லும். அதுதான் நேற்றைக்கு சொல்லிவிட்டோமே, இன்றைக்கும் திரும்ப சொல்ல வேண்டுமா என்று கண்ணாடி நினைப்பதில்லை. எனவே நல்ல நண்பன் என்பவன் திரும்ப திரும்ப சொல்பவனாக இருக்க வேண்டும், சரியாக சொல்பவனாக இருக்க வேண்டும், வந்து நிற்கும் போதெல்லாம் சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணாடியை உதாரணமாக சொல்லியிருப்பதன் பொருள். நல்ல நண்பர் என்பவர் நாம் கண்டுபிடிக்கின்றோமோ இல்லையோ, அவர் நம்மை கண்டுபிடிக்க வேண்டும். உயிருக்குயிரான கூட்டாளி, உயிருக்குயிரான நண்பன் இருக்கட்டும் இந்த சொல்லாடல்கள் எல்லாம். அவன் உங்களுக்கு எப்படி இருக்கிறான்? உங்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறானா? உங்களை நல்வழிப்படுத்துகின்றானா? நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை நீங்கள் நேசித்தால் ஃபல் யுஹ்பிர்ஹு, அவருக்கு நீங்கள் அதை சொல்லிவிடுங்கள். நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது, நான் உங்களை விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். அவரை நேசிப்பதற்கு முன்னால் ஒரு நிமிடம் நின்று பாருங்கள். நில்லுங்கள், பாருங்கள், கண்காணியுங்கள், நேசம் கொள்ளுங்கள், அறிவித்து விடுங்கள். இதுதான் நட்பு கொள்வதன் அடுக்கு. பிறகு அவருடைய நலனில் நீங்களும், உங்கள் நலனில் அவரும் அக்கறை உள்ளவர்களாக இரு கரம் கோத்து வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் நட்பின் இலக்கணம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.